நான்காவது காவல்துறையினர், அவர்களும் பொறுப்பு. ஐந்தாவது இறுதியாக ஆனால் முக்கியமாக குண்டு வைத்த அந்த நபர்கள் தவறான வழியை கையாண்டு சரியான இலக்கை அடைய இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த 5 பேரையும் சரிசமமாக குற்றம் சொல்ல வேண்டும். நீங்கள் தீவிரவாத தாக்குதலை தடுக்க வேண்டும் என்றால் அடிப்படை காரணத்தை ஆராயுங்கள், அநீதியை நிறுத்துங்கள், ஒரு சில மக்களுக்கு இழைக்கும் தவறுகளை நிறுத்துங்கள், தீவிரவாதம் நின்றுவிடும். குண்டு வெடிப்பை தடுப்பது காவல்துறைக்கு கடினமான ஒன்று. நமக்கு தெரியும், நமக்கு புரிகிறது, அது எளிதல்ல, கஷ்டமான விஷயம். ஆனால் கலவரத்தை நிறுத்துவது எளிதான விஷயம். அதே போல இந்தியாவில் நடந்த பல கலவரங்களை பார்க்கும் பொழுது இதே காரணங்கள், அதே ஆட்கள் தான், சில குறிப்புகள் வித்தியாசப்படலாம், அதே ஆட்கள் தான் ஈடுபடுகிறார்கள். இன்னொரு உதாரணம், குஜராத்தில் நடந்த கொலைகள் பிப்ரவரி 27, 2002 ஆரம்பித்து தொடர்ந்து நடந்தது ஏப்ரல் 2002 வரை. இந்த சம்பவம் சாபர்மதி எக்ஸ்பிரஸின் ஒரு கோச் எரிக்கப்பட்ட பிறகு கோத்ராவில் நடந்தது. அது நடந்தது பிப்ரவரி 26, 2002. நாம் எல்லோருக்கும் தெரியும், எதுவும் மறைக்கப்படவில்லை, எல்லோரும் அறிந்த ஒரு ரகசியம். அதாவது இந்த ட்ரெயின் எரிக்கப்பட்ட அந்த கோச் அறிவியல் ஆராய்ச்சி தடயங்கள் படி, சூழ்நிலை சாட்சியங்கள் படி அந்த கோச் உள்ளிருந்து எரிக்கப்பட்டது என்று நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஆனால் எல்லாமே முன்பாக திட்டமிடப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் தூண்டப்பட்டார்கள், அங்கு கூட்டம் சேர்ந்தது. ஆனால் அவர்கள் கொல்லவில்லை, அவர்கள் அப்பாவி மக்களை கொல்லவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் 59 கார் சேவகர்கள் அங்கு இறந்திருக்கிறார்கள் என்று. அதில் சந்தேகம் இருக்கிறது. சில பேர் அந்த சம்பவத்தில் இறந்திருக்கலாம். இறந்து விட்டார்கள் என்று நினைத்த சில பேர் உயிருடன் இருந்தார்கள், வாக்குமூலங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் இது ஒரு உள்வேலைதான். பாபரி மஸ்ஜித் உள்வேலை, செப்டம்பர் 11 உள்வேலை, கோத்ராவும் உள்வேலைதான். இதற்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகள். உடனடியாக அடுத்த நாளில் இருந்து பிப்ரவரி 27, 2002 எதிர்த்தாக்குதல் இல்லை, திட்டமிடப்பட்டது. அரசாங்க மேற்பார்வையோடு அப்பாவி முஸ்லிம்களை குஜராத்தில் கொன்று குவித்தார்கள். எதேச்சையாக நடக்கவில்லை, எல்லாம் திட்டமிடப்பட்டது. பிறகு அப்பாவி குஜராத் மக்கள் தூண்டிவிடப்பட்டார்கள், அவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொல்வதற்காக பணம் கொடுத்தார்கள். குஜராத் அரசாங்கத்தின் கணக்கின்படி 793 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், 253 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அநேக மனித உரிமை அமைப்புகளின் கணக்குப்படி ஏறக்குறைய 2000 2500 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் அநேகர் முஸ்லிம்கள் தான். இன்னொரு ஆவணம் 5000க்கும் மேற்பட்ட அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிறது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களின் வியாபார இடங்கள் எரிக்கப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது. முற்றுமாக அழிந்து போனார்கள். குஜராத் படுகொலையில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை செப்டம்பர் 11 இறந்தவர்களை விட அதிகமானது. அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பானது அதை கணக்கிட்டால் செப்டம்பர் 11 விட மிகவும் அதிகமானது. இருப்பினும் ஜார்ஜ் புஷை பொறுத்தவரை குஜராத் படுகொலையை செய்தவர்கள் தீவிரவாதிகள் அல்ல. அமெரிக்கர்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும் மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு தெரியும், அநேக ஆதாரங்கள் உள்ளன, அநேக ஆதாரங்கள் இலக்கிய வடிவிலும் இருக்கின்றன. செய்தித்தாள்கள், புத்தகங்கள், கம்யூனிசத்தால் ஏற்பட்ட கேடுகள், நம்மிடத்தில் வீடியோ, விசிடி, டிவிடி எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. எல்லாவற்றிலும் குற்றவாளிகளை பற்றி ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன் நீதித்துறையும் கூட சொல்ல வருத்தமாக உள்ளது, குஜராத்தில் தோற்றுவிட்டது. அவர்கள் அரசியல்வாதிகளின் கட்டாயத்திற்கு இணங்கிவிட்டதாக நான் கருதுகிறேன். எந்த அளவுக்கு என்றால், குஜராத் உயர் நீதிமன்றத்திற்கு எதிராக இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் குற்றம் சொல்லும் அளவுக்கு குஜராத்தின் நீதித்துறை செயலிழந்து விட்டது. எனக்கு தெரிந்து இதற்கு காரணம் அரசியல்வாதிகள் தான். இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் குஜராத் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தவறானது என்று குற்றம் சாட்டியது. எனக்கு தெரிந்து ஒருவேளை அரசியல்வாதிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி, கற்பனை செய்து பாருங்கள், நமக்கு என்ன தெரிய வருகிறது? சில மாதங்கள் கழித்து அக்ஷர்தாம் கோவிலில் நடந்த படுகொலைகள், 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களை முஸ்லிம் என்றார்கள். அதிகாரிகள் சொன்னார்கள், இவர்கள்
பழிவாங்கும் எண்ணத்தோடு இங்கிருக்கும் மக்களை கொன்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இது எல்லாமே எதிர் தாக்குதல் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாம் இதை நியாயப்படுத்தாது. அவர்கள் காரணங்கள் கூறலாம். இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் காரணம் கூறலாம், மற்ற இடங்களில் நடத்தியவர்களும் கூறலாம். அவர்கள் சொல்லும் காரணம், எங்கள் கண் முன்னே ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் கொல்லப்பட்டார்கள், எங்கள் தாயும் சகோதரிகளும் எங்கள் கண் முன்னே கற்பழிக்கப்பட்டார்கள், கொள்ளையடிக்கப்பட்டார்கள். பக்கத்தில் இருப்பவன் தான் இதை செய்திருக்கிறார் என்று தெரியும். ஒரே தெருவில் இருப்பவராக இருக்கலாம், அவரை அவ்வப்போது சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் அவரை காணும் பொழுது துன்பங்களும் துயரங்களும் நினைவுக்கு வருகிறது. சட்டத்திடம் செல்லும் பொழுது ஆதரவு கிடைக்கவில்லை, சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். நான் இந்த செயலை நியாயப்படுத்தவில்லை, இஸ்லாம் இதை அனுமதிக்காது. சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மற்ற அப்பாவி மக்களை கொள்கிறார்கள். இஸ்லாம் இதை நியாயப்படுத்தாது. அவர்கள் இதை நியாயப்படுத்துகிறார்கள். எங்கள் தாய் கற்பழிக்கப்பட்டார் என்கிறார்கள். குற்றவாளி யார் என்று தெரியும், எங்கள் கண் முன்னாலேயே நடந்தது, யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை, அதனால் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். உங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிந்தால், அவரை கைது செய்து ஒப்படைக்க முடிந்தால், தண்டனை கொடுத்தால் இஸ்லாம் நியாயப்படுத்துகிறது. வேறு எந்த அப்பாவியையும் கொல்லக்கூடாது, இஸ்லாம் அதை நியாயப்படுத்தாது. தவறான வழியை பயன்படுத்தி சரியான இலக்கை அடையவே கூடாது. அவர்கள் மீது நமக்கு அனுதாபம் இருந்தாலும் இஸ்லாத்தின் படி அது ஒரு தவறான செயல் என்றுதான் நான் சொல்வேன். இதை நியாயப்படுத்த முடியாது. அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது. யோசித்து பாருங்கள், நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் எதிர் தாக்குதல் என்ற பெயரில். பாதிக்கப்பட்ட மக்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாகி விடுகிறார்கள். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் அப்பாவி முஸ்லிம்களை கொன்றார்கள், நீங்கள் இந்துக்களை கொள்கிறீர்கள். இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. குற்றவாளியை கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை கொடுங்கள், ஆனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதன் பிறகு 11 ஜூலை, அதாவது இந்த வருடம் 2006 ட்ரெயினில் தொடர் குண்டு வெடிப்புகள் நடக்கிறது. 7 வெடிகுண்டுகள் 11 நிமிடத்தில் வெடிக்கின்றது. அந்த விபத்தில் 200க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள், 800க்கும் மேற்பட்டோர் காயமுற்றார்கள். போலீஸ் அதிகாரிகள் இதையும் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கான எதிர் தாக்குதல் என்றார்கள். அதிகாரிகள் இதற்கு காரணம், இதில் தெரியும் அறிகுறி எல்இடி, லஷ்கரே தொய்பா என்றார்கள். நடந்த சம்பவங்களை வைத்து பார்த்தால் இதை தடுத்திருக்க முடியுமா? முடியுமே. இதற்கு யார் காரணம்? முதலாவது, சபர்மதி எக்ஸ்பிரஸில் ஒரு போகியை எரிப்பதற்காக திட்டமிட்ட அரசியல்வாதிகள் தான். அவர்கள் தான் இதற்கு காரணம். இரண்டாவது, மத்தியில் இருப்பவர்கள், மத்திய அரசு, அவர்களால் தடுத்திருக்க முடியும், ஆனால் ஒரே கட்சி என்பதால் எதுவும் செய்யவில்லை. மூன்றாவது, குஜராத்தில் இருக்கும் அப்பாவி மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்டார்கள், அந்த வலையில் மாட்டி அவர்களும் இதற்கு காரணமாகிவிட்டார்கள். நான்காவது, குஜராத்தின் காவல்துறை, அவர்களால் எளிதாக தடுத்திருக்க முடியும், ஆனால் செய்யவில்லை, அவர்களும் ஒரு காரணம். ஆவணங்களை வைத்து பார்த்தால் காவல்துறையின் மேற்பார்வையிலேயே பல இடங்களில் கலவரம் நடந்திருக்கிறது, கமிஷனர் அறிக்கை கூறுகிறது. அவர்களும் ஒரு காரணம். ஐந்தாவதாக, குஜராத்தின் நீதித்துறை, அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆறாவதாக, தவறான எதிர்த்தாக்குதல் செய்த மக்கள், குண்டுவெடிப்பை செய்தவர்கள். இஸ்லாம் இதை ஆதரிப்பதில்லை, அவர்களும் இதற்கு காரணம். 6 விதமானவர்களும் இதற்கு காரணம். ஆனால் முதலிலேயே இதை தடுத்திருந்தால், முதல் 2 காரணங்களை நாம் தடுத்திருந்தால் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்காது. நமக்கு தெரியும், கடந்த 1 மாத காலமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் காவல்துறையினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் தான் இதற்கு காரணம் என்று போலீஸ் கூறுகிறது. இதற்கு காரணம் எல்இடி, லஷ்கரே தொய்பா. நான் சொல்கிறேன், அவர்களை உண்மையிலேயே கண்டுபிடித்தால் கைது செய்து சிறையில் அடையுங்கள், தடுக்க மாட்டோம். ஆனால் அதற்காக ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களை துன்புறுத்தக்கூடாது. நூற்றுக்கணக்கானோர் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் பல நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டார்கள். ஜஸ்டிஸ் சுரேஷ் அவர்கள் சொன்னது போல, காவலில் வைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோரின் குடும்பங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. யோசித்து பாருங்கள். அதோடு ஆயிரக்கணக்கான அந்த அப்பாவி குடும்பத்தினரையும் துன்புறுத்தினார்கள். இதுவரை ஒரு 20-25 பேர் முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் 100% இந்த கேஸில் கைது செய்யப்பட்ட ஒருவர் கூட ரயிலில் நடந்த குண்டு வெடிப்பில் நேரடியாக சம்பந்தப்படவில்லை. எல்லாரையும் மறைமுகமாக வேறு ஏதோ காரணங்களுக்காக கைது செய்தார்கள். உண்மையிலேயே குற்றவாளியை கண்டுபிடித்தால் நிரூபியுங்கள், ஆட்சேபனை இல்லை. இப்படி முஸ்லிம்களை தேடி தேடி கைது செய்தால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? மார்வனியில்
ஒரு 300க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள்.